அண்ணா அண்ணா தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். இந்த பைக்கை சுத்தம் செய்து தருங்கள். மன்னிக்கணும் அண்ணா, கடையை மூடும் நேரம் ஆகிவிட்டது. நாளைக்கு வாங்க. தயவு செய்து என் பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணா. என் மக பள்ளிக்கு வெளியே எனக்காக காத்திருக்கிறாள். தயவு செய்து இந்த பைக்கை சுத்தம் செய்து கொடுங்கள். அவளை அழைத்து வர நான் போக வேண்டும். பள்ளி முடியும் நேரம் ஆகிவிட்டது. அவள் வெளியே நின்று எனக்காக காத்திருப்பாள் என்று நினைத்தாலே எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனா அண்ணா, இந்த பைக் ரொம்ப அழுக்காக இருக்கு. இத சுத்தம் செய்யறது கஷ்டமாக தெரிகிறது. இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் இதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? மன்னிக்கணும் அண்ணா, உங்களுக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. நான் மிகவும் ஏழை. பரவாயில்லண்ணே, உங்க கஷ்டத்தை என்னால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நானும் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள். ஆனால் அவள் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய சிகிச்சைக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். தினமும் யூடியூப்ல வீடியோக்களும் போடுறேன். ஆனா இன்னும் யாரும் ஆதரிக்கல. இப்போ எல்லாத்தையும் விட்டு விடலாம்னு கூட நினைக்கிறேன். இல்லண்ணா, அப்படி நினைக்காதீங்க. நீங்க தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் மக்கள் உங்களையும் ஆதரிப்பாங்க. பாருங்க, இந்த நல்ல மனசுள்ள புத்திசாலி பசங்களும் பொண்ணுகளும் கண்டிப்பா உங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட்ல ஐ லவ் மை டேட் என்று எழுதுவாங்க.